ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே 20 டேஸில் நம்ம ஆங்கிலம் பேச அடிப்படையாக நமக்கு தேவைப்படுகின்ற 1000 இங்கிலீஷ் வேர்ப்ஸை கற்றுக்கிற அந்த ப்ராசஸில் நம்ம இருக்கிறோம், அந்த முயற்சியில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு டே 10. இப்போ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 451லேருந்து ஆரம்பித்து 500 வரைக்கும் இருக்கிற அந்த வேர்ப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போ இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க். இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்னது அப்படின்னா, சேய் சில்க் 5 டைம்ஸ். அதாவது சில்க்ன்ற வார்த்தையை 5 முறை சொல்லுங்க பார்க்கும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. சில்க், 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 சில்க். ஸ்டெப் நம்பர் 2, ஸ்பெல் சில்க் ஒன்ஸ். ஒரு முறை சில்க்ன்ற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க. SILK, சில்க். இப்போ ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. அது என்னதுன்னா, வாட் டு கவுஸ் ட்ரிங்க்? இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னன்றதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கான சிம்பிள் டாஸ்க். இதை எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த லெசனுக்குள்ளே போகலாம். நம்ம கற்றுக்க போகிற முதல் வேர்ப் என்னது அப்படின்னா, விரைவாக உண் அப்படின்னு சொல்லுவோம். வேக வேகமாக சாப்பிட்றது. அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? காபிள், காபிள் அப்படின்னு சொல்லலாம். இடுப்பில் தூக்கு. இப்போ குழந்தையெல்லாம் நம்ம இடுப்பில் தூக்குவோம் இல்லையா? ஸோ அப்போ இடுப்பில் தூக்கு அப்படின்றத ஹிப் கேரி, ஹிப் கேரி அப்படின்னு சொல்லலாம். பண மோசடி செய் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பண மோசடி செய்தல், பணத்தை ஆட்டையை போடுறது அப்படின்னு சொல்லுவோம், பணத்தை சுருட்டுறது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பண மோசடி செய் அப்படின்றத ஸ்விண்டில், ஸ்விண்டில் அப்படின்னு சொல்லலாம். மூக்கு உறிஞ்சு அப்படின்னுவோம். இப்போ நம்ம அழும்போது மூக்கு உறிஞ்சுவோம், அதுபோல் சளி பிடிச்சிருக்கும் போது மூக்கு உறிஞ்சுவோம் இல்லையா? அதை நம்ம இங்கிலீஷில் ஸ்னிஃபில், ஸ்னிஃபில் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மூக்கு உறிஞ்சு, மோப்பம் பிடி, மோந்து பார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாயெல்லாம் மோப்பம் பிடிக்கும் இல்லையா? நம்ம கூட மோப்பம் பிடிப்போம் இல்லையா? ஸோ அப்போ அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஸ்னிஃப், ஸ்னிஃப் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஸ்னிஃப் அப்படின்னா மூக்கு உறிஞ்சு அப்படின்ற மீனிங்கும் இருக்குது, மோப்பம் பிடி, மோந்து பார் அப்படின்ற மீனிங்கும் இருக்குது. ஆறு, ஆரவை, ஆத்து, குளிரவை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ஆறு அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, காஃபி ஆறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஆறு தான். அதுபோல் டீ ஆரவை அப்படின்னுவோம், டீ ஆத்து அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் குளிரவைன்னும் போது கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம குளிர வைப்போம் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இங்கிலீஷில் கூல், கூல் அப்படின்னு சொல்லலாம். கில்லு, பிஞ்ச், பிஞ்ச். திருடு, ஸ்டீல், ஸ்டீல். மிதி, ஸ்டாம்ப், ஸ்டாம்ப். கொடு, வழங்கு, கிராண்ட், கிராண்ட். மாட்டு, ஹூக், ஹூக். உருக்கு, உருகு, மெல்ட், மெல்ட். கலக்கு, கல, மிக்ஸ், மிக்ஸ். மூழ்கு, தண்ணீரில் மூழ்குதல், சிங்க், சிங்க். அடை, இங்கே என்ன மீன் பண்ணுற அப்படின்னா, ஹோல்ஸ்லாம் இருக்குன்னா அதை அடைப்போம் இல்லையா? ஸோ அதான் அடை. அதை நம்ம இங்கிலீஷில் ப்ளக், ப்ளக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ வீட்டில் இருக்கிற அந்த ப்ளக்கை நம்ம எதுக்கு ப்ளக் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் பாக்ஸில் இருக்கிற அந்த 2 ஹோல்ஸ் அல்லது 3 ஹோல்ஸை நம்ம இந்த ப்ளக் வச்சு தான் அடைக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால தான் இதை நம்ம ப்ளக் அப்படின்னு சொல்கிறோம். மின்னு, ஃப்ளாஷ், ஃப்ளாஷ். மோது, டேஷ், டேஷ். எடுத்துக்கொள், முட்டிக்கொள். இப்போ ஆக்சிடென்டலாக பார்த்தீங்கன்னா இல்லை தற்செயலாக என்ன பண்ணுவோம், நம்ம தலையை இடிச்சுப்போம் அல்லது முட்டிப்போம் அல்லது கையை இடிச்சுப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? பம்ப், பம்ப் அப்படின்னு சொல்லலாம். சுழல், சுழற்று, ஸ்பின், ஸ்பின். பம்பரெல்லாம் என்ன ஆகும்? சுழலும் இல்லையா? ஸோ ஸ்பின்னிங். ஆட்டு, என்ன நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நாயெல்லாம் வால் ஆட்டும் இல்லையா? ஸோ அதை தான் மீன் பண்ணுறேன். அப்போ பாருங்கள், அதை இங்கிலீஷில் வேக், வேக் அப்படின்னு சொல்லலாம். முனகு, மோன், மோன். அதாவது வழியில் முனகிக்கிட்டு இருக்கிறது. களைத்து போடு, களைத்து விடு. இப்போ ஆர்டராக இருக்கிறதெல்லாம் கழிச்சு போடுறது. அதை நம்ம இங்கிலீஷில் மெஸ், மெஸ் அப்படின்னு சொல்லலாம். வீணாக்கு, வேஸ்ட், வேஸ்ட். சூடாக்கு, சுடவை,
ஹீட் ஹீட் இதை நம்ம வார்ம் அப்படின்னு சொல்லலாம். வார்ம். சலிப்புணர்வு ஏற்படுத்து. போர் போர். கெடாமல் பத்திரப்படுத்து. ப்ரிசர்வ் ப்ரிசர்வ். விடுதலை செய். விடுவி. லிபரேட் லிபரேட். ஊர்ந்து செல். நகர்ந்து செல். க்ரீப் க்ரீப். கவலைப்படு. worry worry. அலி. provide provide. அடையாளம் காண். ஐடென்டிஃபை ஐடென்டிஃபை. கிசுகிசுவென பேசு. whisper whisper. முடிவு செய். decide decide. விரிவுபடுத்து. வளர். develop develop. பரபரப்பூட்டு. உற்சாகமூட்டு. உணர்ச்சியை கிளறிவிடு. excite excite. இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபா லாட்ரி டிக்கெட் விழுந்துருச்சு அப்படின்ற நியூஸ் நான் கொடுக்குறேன்னா அந்த நியூஸ் உங்களை என்ன பண்ணும்? எக்ஸைட் பண்ணும். ஸோ நீங்கள் எக்ஸைட்டடாக இருப்பீங்க இல்லையா? ஸோ அதான் எக்ஸைட். கையாளு. பயன்படுத்து. ஹேண்டில் ஹேண்டில். இறங்கு. கரை சேர். தரை சேர். லேண்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒளியேற்று. பற்றவை. லைட் லைட். வெற்றிக்கொள். வென்று அடை. கான்கர் கான்கர். கடை. கலக்கு. நான் எந்த கடையை மீன் பண்ணுறேன் அப்படின்னா தயிர் கடையிறது இல்லையா? ஸோ கடை. அதுபோல் கலக்குன்னும் போது எந்த கலக்கு நான் மீன் பண்ணுறேன்? வயிறு கலக்குது அப்படின்னு சொல்லுவோம். வயிறு கலக்குது. அடிவயிறு கலக்குது அப்படின்னுவோம் இல்லையா? ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் சேர்ன் சேர்ன் அப்படின்னு சொல்லலாம். உத்தரவிடு. கட்டளையிடு. ஆர்டர் ஆர்டர். மிதித்தோட்டு. மிதித்தியக்கு. பெடல் பெடல். தகுதி பெறு. குவாலிஃபை குவாலிஃபை. பணம் திருப்பிக் கொடு. ரீஃபண்ட் ரீஃபண்ட். தொடர்பு படுத்து. ரிலேட் ரிலேட். விடையளி. பதிலளி. ரிப்ளை ரிப்ளை. பரிமாறு. சேவை செய். பணி செய். சர்வ் சர்வ். புகைப்பிடி. ஸ்மோக் ஸ்மோக். தீர்த்து வை. சால்வ் சால்வ். விரும்பு. வாழ்த்து. விஷ் விஷ். I wish all of you come up with flying colors in life. இப்போ அடுத்ததாக உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். என்னது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கு 5 தமிழ் வார்த்தைகள் இருக்குது. ஸோ இந்த 5 தமிழ் வார்த்தைகளை நீங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க அப்படின்றத கீழே காமெண்ட் செக்ஷனில் தயவு செய்து டைப் பண்ணுங்கள். இப்போ இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்படியே நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.